ரவுடி. யாரு யாரு? ஹலோ, உன்னதான். நானு. ஆமா, ரோட்ல போறவங்கள அடிக்கிறவங்க ரவுடி தானே? பழுத்ததுக்கு அப்புறம் பிஞ்சா இருக்கு. யாரு பணம் கொடுத்தாலும் அவங்க சொல்றத செய்வியா? ஆமா. ஏன்? இந்தா, இது வச்சுக்கோ. 200 ரூபாய் இருக்கு. எதுக்கு? வச்சுக்கோ. ஐயோ, ஏதோ பெருசா நெட்டுக்கட்ட பாக்குது. நீ என் கூட ஸ்கூலுக்கு வரியா? ஏன்? இந்த வயசுல எல்லாம் என்ன ஸ்கூல்ல சேர்த்திக்க மாட்டாங்க. காமெடி ரொம்ப பழசு. ஆட்டிங்க. இதுக்கெல்லாம் நாங்க இப்ப சிரிக்கிறதே இல்ல. சரி வா. ஆமா, என்ன நீ பாட்டு கூப்பிடுற? நாங்க என்ன வாழை புடிச்சிட்டு வரணுமா? என்னாலாம் வர முடியாதுப்பா. அப்படியா? என்ன எறும்பு எறும்பு கடிச்சிருச்சா? ஏய் ஏய், ஏன் அழுவுற? இப்ப நீ மட்டும் என் கூட வரலனா நீ என்கிட்ட திருட பார்த்த, செயின் இருக்க பார்த்தேன்னு அழுது எல்லார்கிட்டயும் உன்னை அடி வாங்க வச்சிருவேன். அடிப்பாவி. குழந்தை நாங்க சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, தெரியும்ல? நீயா குழந்தை? இப்ப நீ வரியா இல்ல திருடன் ஆகுறியா? இல்ல இல்ல மேடம், வரேன் மேடம். வந்துடுறேன். சத்தம் போடாதீங்க. சரி வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வர வேண்டாமா? சரி, கோச்சுக்காதீங்க. அப்புறம் நான் கேக்குற கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? என்ன? ஆமா, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சொல்றேன், வெயிட். யார் இவரு? மிஸ், இவர் என் சித்தப்பா மிஸ். ஆமா. உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. வெளியூர்ல இருந்தாரு மிஸ், இப்பதான் ஊருக்கு வந்திருக்காரு. நானே இப்பதான் பார்த்தேன். சரி வா, பிரின்சிபல் ரூமுக்கு போலாம் வா. இங்க வா. என்னது இது? என்ன பிரின்சிபல் அதுங்கிறாங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து பிரின்சிபல்னா பயம். கொஞ்ச நேரத்துக்கு நீதான் என் சித்தப்பா. ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், பெரிய கஷ்டமா போயிடும். அவ என்ன தொலைச்சு கட்டிடுவா. யாவோ? அது உனக்கு தேவையில்லாதது. அது சரி. என் சித்தப்பாவா ஒரு 5 மினிட்ஸ் நடிச்சாலே போதும். அதுக்குதான் பணம், பாக்கெட்ல பணம் கொடுத்திருக்கேன்ல. அவனா திரும்ப இத வேற சொல்லுது. அதுக்கேத்த மாதிரி ஆக்டிங் பண்ணணும். அதை விட்டுட்டு அங்க வந்து முடிச்சிட்டு இருந்த அவ்வளவுதான். ஒழுங்கா நடிக்கணும், சரியா? வாங்க சித்தப்பா. பய உள்ள என்னமா நடிக்குது? என்ன ஆக போதோ? திரும்ப ஜெயிலுக்கு தான் போறடா மாறா. உட்கார் ரவுடி, நம்ம கடை தான். நம்ம கடையா? உட்கார். இப்ப என்ன திருட்டு வேலை பண்ண போற? உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம் ரவுடி. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? சொல்லலன்னா இவரு கடை வச்சிருவா. சாக்லேட். அண்ணா, எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு சாக்கோபார். என்ன பாப்பா, உன் ஃப்ரெண்டா? ஆமா, ரவுடி ஃப்ரெண்ட். எது? காசு கொடுத்தா என்ன வேணா செய்வாரு. ஓஹோ, அப்படியெல்லாம் இல்லண்ணே. ஏய், என்ன எல்லார்கிட்ட இப்படி இன்ட்ரோ கொடுக்குற? விட்டா கூலிப்படை தலைவனாக்கிடுவா போல. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். எல்லாம் நேரம். இந்த பாப்பா உன் ஐஸ்கிரீம். என்ன பாக்குற? சாப்பிடு. கேம்பாப்பா, நீ சின்ன பிள்ளை, இப்படி கண்ட நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உடம்புக்கு எதாவது ஆயிராது? லைஃப என்ஜாய் பண்ணலனா எப்படி ரவுடி? ஐஸ்கிரீம் பார்த்தாலே உள்ளுக்குள்ள அப்படியே எச்சு ஊறுது.
சாப்பிடாம போனா வயிறு கோச்சுக்கும்ல. நம்ம யாருக்கு வேணா துரோகம் பண்ணலாம் ரவுடி. வயிற்றுக்கு துரோகமே பண்ணக்கூடாதான். ஓஹோ, இதெல்லாம் யார் சொன்னா? எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. ஏன் பாப்பா, இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாம தான் சாப்பிடணும் ரவுடி. இங்க யாரும் வரமாட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் விதி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த ஏலம் நடக்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுதான். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஏலம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க சண்டை போட்டுக்காம அமைதியா இந்த ஏலம் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சும்மா இந்த சத்தம் போடுறது, கலாட்டா பண்றது இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க யாரெல்லாம் கலாட்டா பண்றாங்களோ அவங்க மொத்த பேரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன். இந்த டெண்டர் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எந்த டெண்டர்லயும் நீங்க யாரும் கலந்துக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்ப வேலை 15 லட்சம். 18 லட்சம், 20 லட்சம். 25 லட்சம். யோ, உங்ககிட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? எதுக்கு நீ எல்லாம் கேக்குற? ஏன் நாங்களா இருக்க கூடாதா? போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. நீ எடுத்து என்ன பண்ண போற? சைலன்ஸ். நீங்க யாருங்க இதெல்லாம் கேட்க? ஆ? ஏலங்கிறது இங்க இருக்கிற எல்லாரோட உரிமை. அதை யார் வேணாலும் எடுக்கலாம். ஏன் எடுத்துட்டு பணம் கட்டலனா? அதை நான் பாத்துக்கிறேன் சார். போச்சியா, இனிமே நாமெல்லாம் ஏலத்தை எடுத்த மாதிரி தான். 50 ஏயா, ம். காசுக்கு ஆசைப்பட்டு உன் உயிரை விட்டுறாத. அவன் இருக்கிற இடத்துல அவன் தான் தலைவன். நாமெல்லாம் கையை கட்டி அமைதியா நின்று தான் ஆகணும். இல்லைன்னா அவன் ஏன் கழுத்துக்கு மேல தலை இருக்காது. இந்த அக்கிரமத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 50 லட்சம் 3 தரம்.